நம்ம இந்த எபிசோடில் இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம ஒரு தாய்லாந்தோட ஒரு முக்கியமான இடத்துக்கு போயிட்டுருக்கோங்க. அது என்ன இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயுத்தயா. ஆயுத்தயாங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, தாய்லாந்தோட பழைய கேபிட்டலுங்க. நம்ம இந்த பேங்காக்லேருந்து நம்ம ஆயுத்தயாவுக்கு எதில் போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் போயிட்டுருக்கோங்க. பேங்காக் ரயில்வே ஸ்டேஷன் ஹுவா லம்பா அப்படின்னு போட்டிருக்குல்ல. ஸோ நம்ம இந்த ரயில்வே ஸ்டேஷனில் தான் நம்ம ஏற போகிறோம். ஓகேங்க, நம்ம வந்து டிக்கெட் வாங்கிட்டோம். டிக்கெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பேங்காக்லேருந்து அயோத்தியா வரைக்கும் 15 பாட்டுங்க. அப்படியே நம்ம உள்ளே வந்துட்டு நம்ம பிளாட்ஃபார்ம் வந்துட்டு 8ஆம் நம்பர் பிளாட்ஃபார்மு. இந்த ட்ரெயினில் தான் நம்ம இன்றைக்கி போகிறோம். நம்மளை இழுத்துட்டு போகக்கூடிய ட்ரெயின் தான். அந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், சிம்பிளான அரேஞ்ச்மெண்ட் தான். இந்த பக்கம் பாருங்கள், இது வந்து அதுக்கு அடுத்து வந்த கோச்சு. இது பாருங்களேன், இது வந்து ரொம்ப ஒரு பழைய ஸ்டைலில் இருக்குங்க. ஓகேங்க, வண்டி வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக மணி வந்துட்டு 9:33. இங்கே பாருங்கள், வண்டி ஸ்டார்ட் பண்ண ஒரு 10 நிமிஷத்துலேயே டிக்கெட் செக் பண்ணுறதுக்கு வந்துட்டாங்க. இங்கே பாருங்கள், இப்போ நம்ம வந்திருக்கிறது வந்துட்டு பேங்க்ஸு அப்படிங்கிற ஒரு ஸ்டேஷனுக்கு வந்திருக்காங்க. ஆக்சுவலாக இப்போ இருக்கிறதுல இதான் இம்பார்ட்டண்டான ஸ்டேஷனு. ஆயுதயா ஸ்டேஷன் வந்துருச்சுங்க. நம்ம இறங்க வேண்டிய ஸ்டேஷன் வந்துருச்சு. வாங்க அப்படியே இறங்குவாங்க. இங்கே பாருங்க, நம்ம வந்துட்டு ஆயுதயா ஸ்டேஷன் வந்து ரீச் ஆகிட்டோம். இங்கே பாருங்கள், எப்படி பாருங்க ஸ்டேஷனு தான் ஆயுதயா ஸ்டேஷனு. ஓகேங்க, நம்ம வந்து ட்ரெயின் கிளம்பிருச்சு. நம்ம ஆயுதயாவில் இறங்கிட்டோம். ஹாய்ங்க, வணக்கம் அண்ட் வெல்கம் டு முத்து vlog. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஓகேங்க, நாம் இப்போ எங்கே இருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா தாய்லாந்தில் இருக்கிறோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தாய்லாந்து சீரீஸ் பார்த்துட்ருக்கீங்க. அந்த வகையில் போன எபிசோடு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அந்த நம்ம டின்னர் க்ரூஸ் போயிருந்தோம். அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. அது நீங்கள் ஒரு வேளை பார்க்கல, நான் கார்டு கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்குங்க. நம்ம இந்த எபிசோடில் இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம ஒரு தாய்லாந்தோட ஒரு முக்கியமான இடத்துக்கு போயிட்டுருக்கோங்க. அது என்ன இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயுத்தயா. ஆயுத்தயாங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா தாய்லாந்தோட பழைய கேபிட்டலுங்க. ஆக்சுவலாக இதுக்கு முன்னால் தாய்லாந்தோட கேபிட்டலாகவே ஆயுத்தயா தான் இருந்திருக்கு. அங்கேருந்து தான் இந்த கிங் ராமா 1ங்கிறவர் வந்துட்டு இந்த கேபிட்டலை வந்துட்டு இங்கே இடத்துக்கு மாற்றிருக்கிறாரு. ஸோ நம்ம இப்போ அங்கே தான் போய் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நம்ம இதுக்கு முந்தின எபிசோடெலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய டெம்பிள்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த டெம்பிள்ஸ் எல்லாமே அந்த ஆயுதயாவில் உள்ள டெம்பிள்ஸை பேஸ் பண்ணி தான் இங்கேயே கட்டியிருக்கிறாங்க. ஸோ நம்ம அந்த டெம்பிள்ஸை தான் நம்ம போய் இப்போ பார்க்க போகிறோம். ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். மொத்தம் 6 டெம்பிள் இருக்குது. நம்மளால் எவ்வளோ டெம்பிள் பார்க்க முடியுமோ எல்லா டெம்பிளையும் போய் பார்ப்போம். ஸோ வாங்க போகலாம். நம்ம இந்த பேங்காக்லேருந்து நம்ம ஆயுத்தயாவுக்கு எதில் போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் போயிட்டுருக்கோங்க. அந்த ட்ரெயின் நம்ம எந்த ஸ்டேஷன் இப்போ இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா பேங்காக் ரயில்வே ஸ்டேஷனு. ஆக்சுவலாக இந்த ரயில்வே ஸ்டேஷன் வந்து ஹுவா லம்பாங் அப்படிங்கிற ஒரு ரயில்வே ஸ்டேஷனும் சொல்லுவாங்க. ஸோ நம்ம அந்த ரயில்வே ஸ்டேஷனில் தான் நம்ம இப்போ போக போகிறோம். ஆக்சுவலாக நம்மளோட ட்ரெயின் பார்த்தீங்கன்னா காலையில் வந்துட்டு 9:30ங்க. ஆக்சுவலாக நம்ம சீக்கிரமே வந்துவிட்டோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வந்துட்டு இங்கே 2 ஸ்டேஷன் இருக்குது. ஒன்று ஹுவா லம்பாங் அப்படின்னு ஒரு ஸ்டேஷனில் இருக்குது. அப்புறம் வந்து பேங்க்ஸு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஸ்டேஷன் இருக்குது. ஆக்சுவலாக இந்த ஹுவா லம்பாங்லேருந்து கிளம்பக்கூடிய ட்ரெயின்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்டினரி ட்ரெயின், அதாவது நம்ம ஊரில் சொல்கிறாங்களே இந்த பேசஞ்சர் ட்ரெயின் சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரியான ட்ரெயின். பேங்க்ஸு அப்படிங்கிற ஸ்டேஷன்லேருந்து கிளம்பக்கூடிய ட்ரெயின்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் ட்ரெயின். இப்போ நம்மளுக்கு ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 9:30 ஆர்டினரி ட்ரெயின் தான். வாங்க நம்ம உள்ளே போய்ட்டு டிக்கெட் எடுப்போம். வாங்க போகலாம். ஓகேங்க, அப்புறம் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா உங்களுக்கு ட்ராவல் ரிலேட்டட் கண்டென்ட் ரொம்ப பிடிக்குன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம உள்ளே போகலாம். ஓகேங்க, நம்ம வந்துட்டு அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு உள்ளே வந்துவிட்டோம். பாருங்கள், நம்ம இதான் என்ட்ரன்ஸு. இங்கே பாருங்கள், அந்த மேலே போட்டிருக்கு பார்த்தீங்களா, பேங்காக் ரயில்வே ஸ்டேஷன் ஹுவா லம்பா அப்படின்னு போட்டிருக்குல்ல. ஸோ நம்ம இந்த ரயில்வே ஸ்டேஷனில் தான் நம்ம ஏற போகிறோம். இப்போ ஆல்ரெடி நிறைய அனௌன்ஸ்மெண்ட் போயிட்டுருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் இறச்சலாக கேட்கலாம். ஓகேங்க, நம்ம இப்படி உள்ளே போகலாம் வாங்க. ஓகே, அந்த இருக்குங்க டிக்கெட் எடுக்கிற இடம், அதான் நினைக்கிறேன். வாங்க நம்ம போய்ட்டு டிக்கெட் எடுக்கலாங்க. வாங்க. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல தான் நம்ம டிக்கெட் வாங்கணும். இந்த கவுண்டரில் எந்த கவுண்டர்னாலும் வாங்கிக்கலாம். ஸோ இங்கே எல்லாமே போகிறது எல்லாமே இங்கேருந்து கிளம்புறது எல்லாமே இப்போ ஆர்டினரி ட்ரெயின் தான் கிளம்பிட்டுருக்கு. ஆர்டினரி ட்ரெயின்னா நம்ம ஊரில் சொல்லுவாங்க இல்லையா, பேசஞ்சர் ட்ரெயின் சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த ட்ரெயின் தான் இங்கேருந்து கிளம்பிட்டுருக்கு. ஓகேங்க, வாங்க நம்ம அப்படியே லைனில் நின்று டிக்கெட் எடுக்கலாம் வாங்க. ஓகேங்க, நம்ம வந்து டிக்கெட் வாங்கிட்டோம். டிக்கெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பேங்காக்லேருந்து அயோத்தியா வரைக்கும் 15 பாட்டுங்க. 15 பாட்டு தான் சார்ஜ் பண்ணுறாங்க. ரொம்ப கம்மி தான். டிபார்ச்சர் டைம் போட்டிருக்காங்க பாருங்கள், காலையில் 9:30. அரைவல் ஆகிறது வந்துட்டு காலையில் 11:30 அரைவல் ஆகுதுங்க.
ஓகேங்க, இப்போ நீங்கள் இந்த பேங்காக் ரயில்வே ஸ்டேஷனுக்கு நீங்கள் எப்படி வரணும்னா, ஆக்சுவலாக இந்த பக்கத்தில் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, ஹுவா லும்பாங் அப்படின்னு சொல்லிட்டு நான் கீழே எழுதி போடுறேன். அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எம்ஆர்டி ஸ்டேஷன் இருக்குங்க. நீங்கள் அதுலேருந்து இறங்கி நீங்கள் இந்த பக்கத்துலேயே வாக் பண்ணி வந்தீங்கனால இந்த ஹுவா லும்பாங்கோட ஒரு மெயின் ஸ்டேஷனுக்கு வந்துடலாம். ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா இது வந்து பேங்காக்கில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் ரயில்வே ஸ்டேஷனுங்க, பழைய ரயில்வே ஸ்டேஷனு. இப்போ வந்து யூஸ் பண்ணுறதெல்லாம் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினுக்கு யூஸ் பண்ணுற ட்ரெயின் எல்லாம் பேங்ஸு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரயில்வே ஸ்டேஷன் அதுதான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகேங்க, இப்போ நீங்கள் டிக்கெட் இங்கே எடுத்துருப்பீங்க இல்லையா? ஸோ டிக்கெட் இங்கே மேலே பாருங்கள், ஆர்டினரி 201 பட்சோனு லோக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊருக்கு போகிற ட்ரெயினில் தான் நம்ம போக போகிறோம். அதில் ஏறி தான் நம்ம வந்துட்டு நம்ம அயோத்தியில் இறங்க போகிறோம். அது எந்த பிளாட்ஃபார்முக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் நம்பர் பிளாட்ஃபார்முக்கு வருதுங்க. ஓகே, இந்த போட்டிருக்காங்க பாருங்கள், நம்ம இங்கே வந்தீங்கன்னா இங்கே வந்து பிளாட்ஃபார்முக்கு போகிற வழி போட்டிருக்காங்க. ஸோ அதில் வந்து நம்ம உள்ளே போனோம்னா பிளாட்ஃபார்ம் வந்துடும். ஸோ வாங்க அப்படியே நம்ம போகலாம். இங்கே பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம இங்கே தான் பார்த்துட்டு இருக்கிறது வந்து இந்த ரயில்வே ஸ்டேஷனுங்க. எவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருக்காங்க பாருங்கள். ஆக்சுவலாக ரொம்ப பழைய ரயில்வே ஸ்டேஷனு, ஆனாலும் கூட ஒரு நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருக்காங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெயின் இன்ஃபர்மேஷன் சென்டர் இருக்குது. ஓகே, மேலே பார்த்திங்கன்னா கஃபேலாம் இருக்குதுங்க. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் காலைல ஒரு 8 மணிக்கெலாம் வந்தேன், அப்போ கூட ஓப்பனில் தான் இருந்துச்சு. பட் ஸ்லைட்லி கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும், பட் இட்ஸ் ஓகே தாங்க. பட் நல்லா இருக்குங்க, அது ரயில்வே ஸ்டேஷன் நல்லா இருக்குது. ஓகே வாங்க, நம்ம இந்த பக்கமாக அப்படி உள்ளே போயிட்டு நம்ம ட்ரெயின் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த பிளாட்ஃபார்முக்கு இந்த வழியாக தான் நம்ம போகணும். அப்படியே நம்ம உள்ளே வந்துட்டு நம்ம பிளாட்ஃபார்ம் வந்துட்டு 8ஆம் நம்பர் பிளாட்ஃபார்மு. பட் ஆனால் நீங்கள் உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுறது வந்துட்டு 4, 5 தெரியும். ஸோ நம்ம 8 நம்ம வந்து பார்த்துக்கிட்டு போகணும். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், என்ஜினு செம்மையாக இருக்குங்க. வாங்க அந்த நம்ம 2 என்ஜினையும் பார்ப்போம். ஆக்சுவலாக ரொம்ப ஒரு ஓல்டு என்ஜின் மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஹால் ஆஃப் ஃபேம்னு சொல்லிட்டு இங்கே உள்ள ஒரு ஸ்பெஷல் ட்ரெயினெல்லாம் அதில் போட்டிருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், விஐபி ட்ரெயின், எஸ்ஆர்டிசி ப்ரெஸ்டீஜ் ட்ரெயின் அப்படின்னு சொல்லிட்டு ராயல் பிளாசம் அப்படிங்கிற ட்ரெயின்லாம் போட்டு வச்சுருக்காங்க. செம்மையாக இருக்குங்க பாருங்கள், எஸ்ஆர்டி பிக் லெஜண்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. செம்மையாக இருக்குங்க ரயில்வே ஸ்டேஷனு. ஒரு பழைய ரயில்வே ஸ்டேஷன் இருந்தாலும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த பாருங்கள், இந்த ரயில்வே என்ஜினை பாருங்களேன். இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னலாக வச்சுருக்காங்களா இல்லை உண்மையிலே இந்த என்ஜின்லாம் இப்போ ஆப்ரேட் பண்ணுறாங்களா இல்லைன்னு தெரில. ஆனால் நல்லா இருக்குங்க. இங்கே பாருங்கள், வேறு லெவலில் இருக்குங்க பாருங்கள். இதோட கிளாஸை பற்றின டீட்டெயில் போட்டிருக்காங்க, ஆனால் ஃபுல்லாக தாய்மொழியில் தான் போட்டிருக்கிறாங்க, அதனால் நமக்கு தெரியாது. இங்கே பாருங்கள், செம்மையாக இருக்குங்க பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது இந்த என்ஜின். இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. இப்போ ஆமாங்க, இது ஆக்சுவலாக இதை வந்து இது யூஸ் பண்ணுற மாதிரி தெரியல. ஏன்னா இந்த மாதிரி இன்ஜின்லாம் இப்போதைக்கு யாருமே யூஸ் பண்ணுறதுலாம் தான் தோணுது. ஆனால் இதே மாதிரி இன்ஜின் 4 இருக்குங்க. சூப்பராக இருக்குது, பழைய காலத்து இன்ஜின். மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு பிரிட்டிஷ்லாம் வந்திருப்பாங்களா, அந்த காலத்தில் யூஸ் பண்ணாங்களா என்னன்னு தெரில. இங்கே பாருங்கள், இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்துட்டு பிளாட்ஃபார்ம் 6 பார்த்துட்ருக்கோம். இங்கே இருந்துட்டு வந்துட்டு கபின்புரி அப்படிங்கிற ஊருக்கு வந்துட்டு ஒரு ட்ரெயின் போகுதுங்க. பட் பார்த்தீங்கன்னா அது வந்து 3:25க்கு போகிறதுக்கு இப்போவே இங்கே போட்டு விட்டாங்க. ஸோ இங்கே வந்து அப்படி பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு இங்கே வந்து ட்ரெயின் வந்து ஆப்ரேட் ஆகிறது வந்து கொஞ்சம் கம்மியாக தான் ஆப்ரேட் ஆகுதுன்னு நினைக்கிறேங்க. ஸோ அதனால தான் 3:25 வர ட்ரெயினுக்குலாம் இப்படியே போட்டாங்க. இப்போ நம்ம ஊராக இருந்தால் ஜஸ்ட் ஒவ்வொரு ட்ரெயின் போனதுக்கப்புறம் இன்னொரு ட்ரெயின் வந்துட்டுருக்கோம் இல்லையா. ஸோ இது வந்துட்டு மோஸ்ட்லி இந்த பேங்க்ஸுங்கிற ஸ்டேஷனில் தான் மெயின் ட்ரெயின்லாம் ஆப்ரேட் ஆகுதுன்னு நினைக்கிறேங்க. ஓகே, நம்ம இந்த இங்கே வந்திருக்கோம், பிளாட்ஃபார்ம் 8க்கு வந்துட்டோம். நம்மளோட ட்ரெயின் இந்த இருக்குது பார்த்தீங்க, பட்சோனு லோக் 9 வரைக்கும் இதை போட்டிருக்காங்களா, 8 பிளாட்ஃபார்ம் 8ல். ஸோ நம்ம போகக்கூடிய ட்ரெயின் இதுதான். வாங்க நம்ம போகக்கூடிய ட்ரெயின் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஓகேங்க, பாருங்கள், நம்ம பிளாட்ஃபார்ம் 8ல் இருக்கோம். இதுதான் நம்ம போகக்கூடிய ட்ரெயின். இது வந்து ஒரு 201 ஆர்டினரி ட்ரெயின் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜஸ்ட் சாதாரணமாக ஒரு சிட்டிங் மட்டும்தான் இருக்கும். உள்ள வந்து ஏசியோ எதுவுமே வேறு எதுவுமே இருக்காது. இந்த போட்டிருக்காங்க பாருங்கள், பேங்காக் டு பட்சானு லோக் அப்படின்னு போட்டிருக்காங்க. பிட்சானு லோக், சாரி, பேங்காக் டு பிட்சானு லோக் அப்படின்னு போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த ட்ரெயினில் தான் நம்ம இன்றைக்கி போகிறோம். ஆக்சுவலாக இந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா வேறு எந்த ஒரு ஸ்பெஷல் கோச்சஸுமே கிடையாதுங்க. ஆக்சுவலாக இருக்கிற ஒரே கோச் தான், எல்லாமே ஒரே கோச் தான். அது பார்த்தீங்கன்னா சாதாரண ஜென்ரல். இப்போ நம்ம ஊரில் அன்ரிசர்வ்டு கோச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம ஊரில் ட்ரெயினில் அன்ரிசர்வ்டு கோச்சுன்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த கோச் தான் இங்கே இருக்குது. இங்கே பாருங்கள், பக்கத்தில் ஒரு ட்ரெயின் நிற்குது. ஸோ அந்த ட்ரெயினில் நீட்டாக க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க. பாருங்கள், செமையாக மெயின்டெனன்ஸ் வந்து சூப்பராக பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், பேங்காக் டு சாச்சேங் சாவ் ஜங்ஷன் சொல்லிட்டு இந்த ட்ரெயின் போகுது. இங்கே பாருங்கள் எப்படி க்ளீன் பண்ணுறாங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து போகிறவங்க வந்துட்டு நல்லா ஒரு சோப்புலாம் போட்டு விட்டு போயிடுறாங்க. அடுத்து வந்து நம்ம ஒரு ஃபோர்ஸான வாட்டரை வச்சு தண்ணி எடுத்து க்ளீன் பண்ணுறாங்க. அருமையாக இருக்குங்க. வாங்க நம்ம ட்ரெயின் எப்படி முன்னால் போய்ட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகேங்க, இங்கே பாருங்கள், ஆக்சுவலாக நீங்கள் ஒரு விஷயம் அப்சர்வ் பண்ணிங்களா,
இப்போ நம்ம ஊர்லலாம் பார்த்திங்கன்னா பிளாட்ஃபார்ம் வந்துட்டு ரொம்ப ஹைட்டில் இருக்கும், தண்டவாளம் வந்து ரொம்ப கீழே இருக்கும் இல்லையா? ஸோ நம்ம ஏறும்போது ஈக்குவலாக ஏறுற மாதிரி இருக்கும், இல்லைன்னா கொஞ்சம் மேலே ஏறுற மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே பாருங்களேன், பிளாட்ஃபார்ம் வந்து தரையை ஒட்டி இருக்குங்க, தரையாக இருக்குது பிளாட்ஃபார்ம். இங்கே தண்டவாளம் தான் இருக்குது, பிளாட்ஃபார்ம் இங்கே இருக்குது. ஸோ மோஸ்ட்லி இந்த காலத்தில் உள்ள ட்ரெயினுங்கிறதுனால இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வர்ற ட்ரெயின்லாம் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். ஓகேங்க, இன்றைக்கி நம்ம வந்து ஃபுல் பண்ணக்கூடிய என்ஜின் இதுதான். இங்கே பாருங்கள், டீசல் என்ஜின் மாதிரி இருக்குது, செம்மையாக இருக்குங்க. பாருங்கள், இந்த ட்ரெயினில் தான் நம்ம இன்றைக்கி போகிறோம். நம்மளை இழுத்துட்டு போகக்கூடிய ட்ரெயின் தான் 4503. இங்கே பாருங்கள், இந்த கோச்லாம் வந்துட்டு லக்கேஜஸ் ஏற்றிட்டு போகக்கூடிய கோச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ லக்கேஜுக்காக ஓப்பன் ஸ்பேஸ் விட்ருக்காங்க. இதுதான் நம்ம வந்து பேசஞ்சர் போகக்கூடிய கோச்சு. ஆக்சுவலாக இதுக்குமே நிறைய வித்தியாசம் தெரியுது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். பாருங்கள், இது வந்துட்டு கொஞ்சம் நல்லா க்ளீனாக நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. அது வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவ்வளோ க்ளீன் இல்லாத மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் புது கோச்சு மாதிரி தெரியுதுங்க. புது கோச் எத்தனை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 மொத்தம் 5 கோச் இருக்குங்க, அன்ரிசர்வ்டு கோச்சு. ஓகேங்க, நம்ம வாங்க உள்ளே போய்ட்டு நம்மளோட இது எப்படி இருக்குன்னு ஒருத்தர் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், செமையாக இருக்குங்க, நீட்டாக வச்சுருக்காங்க. பாருங்கள், சீட்டிங்லாம் சூப்பராக இருக்குங்க. சாதாரண அன்ரிசர்வ்டு கோச்சில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது சீட்டு. நீட்டாக இருக்குங்க, ஓகே தான், நல்லா இருக்குது. பாருங்கள், இந்த பக்கம் ஆப்போசிட் பார்த்து உட்காந்துக்கிற மாதிரியான சீட்டு தான் வச்சுருக்காங்க, நல்லா வச்சுருக்காங்க. இங்கே பார்க்குறீங்களா, டாய்லெட் பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அதே மாதிரி நம்ம ஊரில் இருக்க மாதிரி தான் 2 டாய்லெட் இருக்குது. ஒன்று வந்து வெஸ்டர்னு, ரெண்டுமே வந்து இந்தியன் டாய்லெட் மாதிரி தாங்க இருக்குது. ரெண்டுமே இந்தியன் டாய்லெட் மாதிரி தான் இருக்குது. நல்லா இருக்குங்க, இந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், சிம்பிளான அரேஞ்ச்மெண்ட் தான். பட் ஆனால் மேலே பாருங்கள், எவ்வளோ ஒரு ஃபேன் ஓடுது பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. ஃபேன்லாம் வச்சு அருமையாக வச்சுருக்காங்க. ஆனால் நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா அண்டர்சர் கோச்லேயும் 2-3 ஃபேன் இருக்கும். பட் ஆனால் இது வந்து சென்டரில் ஒரே ஃபேன் வச்சு ஆப்போசிட் சைடில் ஆப்ரேட் ஆகிற மாதிரி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த பக்கம் வந்துட்டு தண்ணி கை கழுவுறதுக்கு வாட்டர் ஃபெசிலிட்டிலாம் கூட இருக்குங்க. இந்த பக்கம் பாருங்கள், இது வந்து அதுக்கு அடுத்து வந்த கோச்சு. இது பாருங்களேன், இது வந்து ரொம்ப ஒரு பழைய ஸ்டைலில் இருக்குங்க. இங்கே பாருங்களேன், பழைய விண்டேஜ் ஸ்டைலில் உள்ள அதே ஒரு சீட் அரேஞ்ச்மெண்ட் தான். மரக்கட்டையில் தான் சீட்டு போட்டிருக்கிறாங்க, சூப்பராக இருக்குங்க. இது வந்துட்டு ஆக்சுவலாக இந்த மாதிரி விஷயங்கள் யாருக்கு பிடிக்குன்னா, நம்ம டூரிஸ்ட்டுகளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக இப்போ நம்மளுக்கு வந்துட்டு நம்ம வேறு நாட்டிலேருந்து வர்றவங்களுக்கு நம்ம நாடு எப்படி பிடிக்குமோ, அதே மாதிரி நம்ம இங்கேருந்து வர்றவங்களுக்கு வேறு அடுத்த நாட்டில் உள்ள விஷயங்கள் பிடிக்கும் இல்லையா? அந்த மாதிரி இப்போ பாருங்கள், இந்த சீட் எப்படி பாருங்கள், இது வந்துட்டு புதுசு, ஒரு விண்டேஜ் ஸ்டைலும் வச்சுருக்காங்க. எஸ்பெஷலி இந்த வெள்ளைக்காரங்களாம் வந்தாங்களா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க. ஆச்சரியப்படுறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக இது அந்த மாதிரி விண்டேஜ் ஸ்டைலில் உள்ளது, அதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்களுக்காக வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். பாருங்கள், நம்ம வந்து லாஸ்ட்டு கோச்சுக்கு வந்துட்டோங்க. பாருங்கள், சூப்பராக இருக்குது, இதாங்க அருமையாக இருக்குங்க, வேறு லெவலில் இருக்குங்க. பாருங்கள், ஃபேன்லாம் வச்சு எவ்வளோ அருமையாக வச்சுருக்காங்க பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. இப்போ இருக்கிறது நம்ம இருக்கிறது லாஸ்ட்டு கோச்சு, இதோட எண்டுங்க. பார்த்திங்கன்னா இதோட நம்மளுக்கு எண்டு. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு சீட் இருக்குது, ஆனால் அங்கே நம்மளை யாரும் போக முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் பார்த்திங்கன்னா அங்கே பிச்சுக்கள்லாம் உட்காந்துருக்காங்க. ஸோ இந்த சீட்லாம் அவங்களுக்காக தனியாக ரிசர்வ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், தெரியல. ஓகேங்க, வாங்க நம்ம அப்படி முன்னால் போய்ட்டு நம்ம கோச்சில் போய் உட்காருவோம். இந்த கோச்சில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு வெஸ்டர்ன் டாய்லெட் கூட அவைலபிள் இருக்குங்க. இங்கே பாருங்கள், இந்த கோச்சில் பார்த்திங்கன்னா 2மே வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்குது. நம்ம முன்னால் பார்த்த கோச்சில் 2மே வந்துட்டு நம்ம இந்தியன் சைடு டாய்லெட் மாதிரி இருந்துச்சு, சூப்பராக இருக்குங்க. ஓகேங்க, நம்மளோட அடுத்த 2 மணி நேரம் பயணம் இந்த ட்ரெயினில் தான் இருக்க போகுது. வாங்க போகலாம். இங்கே பாருங்கள், ஃபேன் எப்படி சுற்றுது பார்த்தீங்களா? ஃபேன் ஒரு சுவிட்ச் வச்சுருக்காங்க, சுவிட்சை போட்டோடனே அப்படி 4 பக்கமும் சுற்றிடுறது. நம்ம ஊர்லன்னு பார்த்திங்கன்னா அந்த ரைட் சைடில் ஒரு சுவிட்ச் ஃபேன் வச்சுருப்போம், இங்கே ஒன்று வச்சுருப்போம். இங்கே வந்து ஒரே ஃபேன் தான் 4 பக்கமும் சரவுண்ட் பண்ணுதுங்க. இங்கே பார்த்தீங்களா விண்டோ எப்படி இருக்குன்னா, கீழே வந்துட்டு இந்த மாதிரி கண்ணாடி வச்சுட்டு மேலே இந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக இதை நீங்கள் மேலே கூட தூக்கி விட்டுக்கலாம், இப்படி தூக்கி விட்டிங்கன்னா மேலே வந்துடும், இதுதான் மேலே. அதே மாதிரி நீங்கள் கண்ணாடியுமே இப்படி கீழே ஃபுல்லாக இறக்கி விட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம விட்டுருக்கோம் ஃபுல் ஓப்பன் ஸ்பேஸ் தான், அந்த மாதிரி ஃபுல்லாக கூட இறக்கி விட்டுக்கலாம். ஓகேங்க, வண்டி வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக மணி வந்துட்டு 9:33. ஸோ ஒரு 3 நிமிஷம் டிலேயில் தான் வண்டி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. வண்டி மூவ் ஆரம்பிச்சிருச்சு.
பார்க்கலாம் அப்படியே. இங்கே பாருங்கள், புதுசாக ட்ராக்லாம் போட்டுட்ருக்கேன்னு நினைக்கிறேன். ரயில்வே வேலைலாம் நடந்துகிட்ருக்கு. அந்த பக்கம் பார்க்குறீங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் அந்த ரயில்வே பெட்டிகளெல்லாம் மெயின்டைன் பண்ணுற இடம்னு நினைக்கிறேங்க. இங்கே பாருங்கள், வண்டி ஸ்டார்ட் பண்ண ஒரு 10 நிமிஷத்துலேயே டிக்கெட் செக் பண்ணுறதுக்கு வந்துட்டாங்க. பாருங்கள், டிக்கெட்லாம் செக் பண்ணிகிட்ருக்காங்க. டிக்கெட்டை வெரிஃபை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு இது பண்ணி கொடுத்துருவாங்க. இங்கே பாருங்கள், இப்போ நம்ம வந்திருக்கிறது வந்துட்டு பேங்க்ஸு அப்படிங்கிற ஒரு ஸ்டேஷனுக்கு வந்திருக்காங்க. ஆக்சுவலாக இப்போ இருக்கிறதுல இதான் இம்பார்ட்டண்டான ஸ்டேஷனு. ஆக்சுவலாக இதுக்கு முன்னால் வந்து கோவாலும்பா வந்து இம்பார்ட்டண்டான ஸ்டேஷன் இருக்குது. இப்போ வந்துட்டு மெயின் ஸ்டேஷனாக இதுதான் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இங்கேருந்து தான் போகக்கூடிய நிறைய எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்லாம் இங்கேருந்தாங்க கிளம்புது. பாருங்கள், இப்போ இந்த ஸ்டேஷன்லாம் பாருங்களேன். இந்த ஸ்டேஷன்லாம் கொஞ்சம் அவசரமாக தான் இருக்குது. ஸோ பிளாட்ஃபார்ம் வந்துட்டு அவசரமாக இருக்குது. தண்டவாளம் வந்துட்டு கீழே இருக்குது. இப்போ நம்ம முன்னால் அங்கே பார்த்தா பாருங்கள், பேங்காக் ஸ்டேஷனு. அது எல்லாமே அது பிளாட்ஃபார்ம் வந்து தரையாக இருக்குது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் வரக்கூடிய அதுக்கப்புறம் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால் அது நல்லா இருக்குங்க. ரங்சித் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஷன் வந்துருக்குங்க. ஆக்சுவலாக இதுக்கு முன்னால் பார்த்தீங்கல்ல, அந்த ஸ்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா டான்மோங் ஏர்போர்ட்டுங்க. ஸோ அந்த ஏர்போர்ட் ஸ்டேஷன் தான் அதுக்கு முன்னாடி பார்த்தோம். இது வந்துட்டு ரங்சித்துங்க. இங்கே பாருங்கள், இங்கே உள்ள லோக்கல் ஃபுட்லாம் வர ட்ரெயினில் விற்றுக்கிட்டே வருவாங்க. உங்களுக்கு தேவைன்னா அப்படியே வாங்கிக்கலாம். இது பாருங்கள்,ของสัมภาระของท่านจะนำลงจากบนรถให้ครบถ้วนถูกต้องครับขบวนรถเข้าเทียบชาติที่ 1เป็นขบวนรถธรรมดาเทียบขึ้นสายเหนือขบวนที่ 201รถตู้โดยสารจากสถานีกรุงเทพปลายทางสถานีพิษณุโลกஆயுதயா ஸ்டேஷன் வந்துருச்சுங்க. நம்ம இறங்க வேண்டிய ஸ்டேஷன் வந்துருச்சு. வாங்க அப்படியே இறங்குவோம். வாங்க இங்கே பாருங்க, நம்ம வந்துட்டு ஆயுதயா ஸ்டேஷன் வந்து ரீச் ஆகிட்டோம். இங்கே பாருங்கள், எப்படி பாருங்க, ஸ்டேஷனு தான் ஆயுதயா ஸ்டேஷனு. நம்ம வந்து ட்ரெயின் தான் நிற்கிது பாருங்கள். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எடுத்துருவாங்க. இதான் எடுத்துட்டாங்க பாருங்கள். கிளம்ப போகுதுங்க ட்ரெயின். ஓகேங்க, நம்ம வந்து ட்ரெயின் கிளம்பிருச்சு. நம்ம ஆயுதத்தில் இறங்கிட்டோம். பாருங்க, போயிட்டுருக்கு. கரெக்டாக 11:30 கரெக்டாக இறக்கி விட்டாங்க. கிட்ட மொத்தம் பார்த்திங்கன்னா அங்கேருந்து பார்த்திங்கன்னா நம்ம பேங்காக்லேருந்து பார்த்திங்கன்னா இது ஒரு மொத்தம் ஒரு 11 ஸ்டாப் கிட்ட இருக்குது. நான் என்னென்ன ஸ்டாப்ஸ்னு உங்களுக்கு நான் போடுறேன். அதில் உங்கள் ஏதாவது ஒரு ஸ்டாப் உங்களுக்கு பக்கத்தில் இருந்துச்சுன்னா, நீங்கள் ஸ்டே பண்ணி இடத்துல பக்கத்தில் இருந்துச்சுன்னா நீங்கள் அங்கேருந்து கூட ஏறிக்கலாங்க. நீங்கள் பேங்காக் ஸ்டேஷனுக்கு தான் வரணும்னு அவசியம் இல்லை. பாருங்கள், நம்ம அஃபிஷியலாக ஆயுத வந்து இறங்கிட்டோம். ஓகேங்க, நம்ம வந்துட்டு ஆயுதத்தை வந்து இறங்கிட்டோம். ஓகேங்க, நம்ம இந்த எபிசோட் நான் இதோட முடிச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் எபிசோட் வந்து நம்ம எங்கே போகிறோம்னா, இங்கே இருந்துட்டு ரயில்வே ஸ்டேஷனில் இருந்துட்டு நம்ம ஆயுதயா டெம்பிள்ஸ்லாம் போகிறோம். அந்த எபிசோட் வந்துட்டு நெக்ஸ்ட் எபிசோடில் பார்ப்பீங்க. மறக்காமல் பாருங்கள். இந்த எபிசோட் இதோட முடிச்சுக்கிறேன். நான் அடுத்த எபிசோடில் உங்களை மீட் பண்ணுறேங்க. அன்டில் தென், பாய் ஃப்ரம் முத்துங்க. பாய். நம்ம இந்த எபிசோடில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஆயுதயாவில் இருக்கிற எல்லா டெம்பிள்ஸையும் பார்க்க போகிறாங்க. பாருங்கள், இதாங்க நம்ம ட்ராவல் பண்ணக்கூடிய வண்டி. எப்படி பார்த்தீங்களா, வேறு லெவலில் இருக்குது. உள்ளே வரும்போதே ஒரு புத்தர் வந்துட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சிலை வச்சுருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், நம்ம வந்துட்டு அட்மிஷன் டிக்கெட் வாங்கிட்டோம். இது வந்து 20 பாட் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அதாவது அயோத்தியா ஊர் கண்டுபிடிக்கிறதுக்கு 27 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த கோயில் இந்த இடத்துல வந்து கட்டியிருக்கிறாங்க.
காலத்தில் அந்த அயோத்தியா நகரம் அழிக்கப்படுறதுக்கு முன்னால் வந்துட்டு இந்த புத்தரோட கண்ணில் இருந்து கண்ணீர் வடிஞ்சதாக சொல்கிறாங்க. இப்போ நம்ம அடுத்து இப்போ எந்த டெம்பிளுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்யாய் சாய் மோங்கோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெம்பிளுக்கு வந்திருக்கோம். இங்கே பாருங்கள். ஓகேங்க, நம்ம இந்த டெம்பிளுக்கும் வாட்யாய் சாயா மோங்கோலுக்கும் வந்து டிக்கெட் வாங்கிட்டோம். இந்த இருக்கு பாருங்க. இந்த டெம்பிள் வந்துட்டு எப்போ கட்டி முடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1357 கட்டியிருக்காங்க. இங்கே வாங்க அப்படியே நம்ம மேலே போய் பார்க்கலாம். எப்படி இருக்கு பாருங்கள் செம்ம அப்படியே செங்குத்தாக ஏறுதுங்க. இடம் பாருங்கள், வியூ பாருங்கள், சுற்றி காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்திருக்க இடம் வந்துட்டு பார்த்திங்கன்னா வாட் மகாதத் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோங்க. ஓகேங்க, நம்ம இதுக்கும் டிக்கெட் வாங்கிட்டோம். இங்கே பாருங்கள், இதுக்கு வந்து 50 பாட் சார்ஜ் பண்ணுறாங்க. பாருங்க, மரத்தில் வந்துட்டு நம்மளோட புத்தரோட தலப்பதி இருக்கிற மாதிரியான ஒரு இது வச்சுருக்காங்க பாருங்கள். இது பர்மீஸ் வந்துட்டு இங்கே தாய் மக்களுக்கு எதிரான நிறைய போர்கள் நடத்தியிருக்கிறாங்க. ஸோ அந்த நடந்த போர்களில் தான் புத்தரோட சிலைகள்லாம் சேதப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கேயுமே புத்தரோட சிலைகள்லாம் சேதப்படுத்தப்பட்டிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா வாட் நோக் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயுமே ஒரு கோயில் இருக்குது. இங்கே பாருங்கள், இதெல்லாம் மேலே ஏறி போகிறதே கஷ்டங்க. இங்கே பாருங்கள், ஆக்சுவலாக ஒரிஜினலாக வாட் மகாதத் வந்து எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறத வந்து ஒரு சாம்பிள் மாதிரி வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த பாருங்கள் எவ்வளோ அழகாக இருந்தது பார்த்தீங்களா. இந்த இடத்த இப்படி சிதைச்சிருக்காங்க பார்த்தீங்களா.